எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி இந்த கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறேன். உங்கள் மகத்துவமான வல்லமை நிமித்தம் சத்துக்களும் எச்சம் பேசி அடக்குவார்கள். பூமியின் மீது எங்கோரும் பணிந்து கொண்டு உங்களை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகள் வந்துவார்கள். அவர் மனப்புத்திரத்தில் நடக்கும் கிரியைகளை பயங்கரமானவர். சரியாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் நடந்தார்கள். அவை கழிக்கும். அவர் தம்முடைய வல்லமையினால் என்னைக்கு அரசாங்குகிறார். அவருடைய கண்கள் காரியமே நோக்கமாய் இப்பொழுது துரோகிகள் தம்மை வியத்தாது இருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாடாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். எங்களை வழியாகப்படுத்தி எங்கள் திருக்குறியை வர்த்தமான வார்த்தையை ஏற்றினீர். சர்வாவதானங்களோடு ஒரு ஆலயத்தில் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து வாய்நாள் சொல்லேன் பொருத்தனைகளை காட்டுக்கடாக்களின் நிலப்புகையுடனே கொடுமையானவர்களை உங்கள் தலைமையாக இருப்பேன். காலையில் சுந்தரன் கடாக்களின் பணிப்பேன். தேவர்கள் வழிவர்கள் எல்லாரோரும் வழிகிறீர்கள். அவரை ஆத்மாவுக்கு செய்தியை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் கொல்லப்பட்டார். ஆண்டவர்களுக்கு செய்யக்கூடாது. மெய்யாய தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஜகத்தின் சத்தத்தை கேட்டார். யாவும் செஞ்சேன். ஜகத்தை சங்கீதம் 56 ராகத்தலைவர் குறிக்கப்பட்ட இந்த சங்கீதமான ஒரு பாடலாக இருக்கிறது. இது கர்த்தரை நன்றி செலுத்தும் வகையிலே துதி ஆராதனை சங்கீதமாக இது இருக்கிறது. சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற துதி ஆராதனை செய்யக்கூடிய சங்கீதமாக இருக்கிறது. தாவீது சொல்கிறார், முதலாவது வசனம், பூமி குடிகளை நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அதாவது பூமியில் உள்ள எல்லா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் கர்த்தரை துதித்தா போதாது, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேவனுக்கு முன்பாக பாட வேண்டும் என்று சொல்லி ஆகவே சொல்லுகிறதை பார்ப்போம். அவை எல்லா ஜனங்களும் கர்த்தரை செய்விடும் கெம்பீரமாக பாட வேண்டும். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது மகத்துவமான துதியை குறித்து அவருடைய மகத்துவத்தின் துதியை என்ன செய்ய கொண்டாடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 3ஆவது வசனம், சத்துக்களுடைய பயம். தேவனை நோக்கி இந்த கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். ஒரு மகத்துவமான வளர்ந்து சத்துக்களை செவசி அடங்குவார்கள். சத்துக்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் பயந்து போவார்கள், அவர்கள் அடங்கி போவார்கள். ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் விரோதமாக நிற்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? இச்சகம் பேசி அடங்குவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இது ஒரு சில முக்கியமான காரியங்கள் மாத்திரம் பார்ப்போம். அங்கே 10ஆவது வசனம், தேவனே இதை சோதித்து வெளியே விடப்பட்ட பிள்ளைகளை உடம்பெட்டி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? உடம்பிடுதல் உண்டு. அப்போ ஒரு வெள்ளி, சுத்தமான ஒரு வெள்ளியா அதை நம்ம எடுக்கணும்னா அதை என்ன செய்வாங்க? பொண்ணுல அக்கினியில் என்ன செய்வாங்க? சுத்தரித்து அதை போடும்போது தான் அது சுத்தமான ஒரு வெள்ளியோ ஒரு தங்கமோ நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அக்கினிக்குள்ள போகும்போது அது ஒரு கடுமையான ஒரு வேதனையான ஒரு சம்பவம். அந்த அக்கினிக்குள்ள போயிட்டு வந்த பிறகு அது என்ன செய்யும்? நல்லா அழகா ஜொலிக்கும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அக்கினி போன்ற சோதனை அது ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு காரியம். சோதனைனா யாருக்கெல்லாம் தாங்க முடியும்? நம்ம வாழ்க்கையில நல்லா எப்படி சந்தோஷமா இருக்கும்போது நல்லா சிரிச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு வேதனை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் தலைவலியோ ஒரு வயிற்றுலியோ ஏதோ ஒரு வேதனை, இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஏதோ வேதனை வரும்போது நமக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அப்போ அப்படிப்பட்ட சோதனை வழியா நம்ம வர்றோம். ஏன் அப்படிப்பட்ட சோதனை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நாம் சுத்தமாக மாறுபடிக்காக, கர்த்தருடைய சமூகத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இன்னும் அதிகமாக நெருங்கும்படிக்காக அப்படிப்பட்ட சோதனை ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார். பரல ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனை நினைச்சிருந்தார், சோதித்தார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு 100 வயதுல தான் ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் அந்த குழந்தையை தேவனுடைய சமூகத்தில் பலியிட்டு சொல்றார். பாருங்க, அது ஒரு சோதனை, சகிக்க முடியாத ஒரு சோதனை. அந்த சோதனையும் அங்கே கிறிஸ்துவுக்காக ஆபிரகாம் சொன்னார், சகித்தபடினாலே அங்கே அவன் விசுவாசத்தின் புத்திரன் என்கிற ஒரு பெயரை அவன் ஆண்டவருக்கு பெறுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் வெளியே கொண்டுடைய பெரிய ஒரு சீமானாக அந்த ஆபிரகாம் மாறுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளே, அப்போ போராட்டம் என்பது நல்லது. நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில போராட்டம் வேண்டாம் அப்படின்னு, ஆசீர்வாதம் மட்டும் போதும். போராட்டம் வருது நம்மளை சுத்திகரிப்பதற்காக, நம்மளை இன்னும் மேன்மையா வைப்பதற்காக அந்த போராட்டம் வருகிறது. அப்ப நம்ம அதை சொந்தத்தோடு
செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து வீட்டு செழிப்பான ஒரு இடம், நம்ம வாழ்க்கையில செழிப்பான இடம் எப்படி ஒரு சும்மா ஈஸியா ஒரு செழிப்பான இடத்தை தந்துவாரா? அவர் செழிப்பான இடத்தை தரணும் அப்படின்னா அதுக்கு முன்பதாக நமக்கு என்ன இருக்குது? நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. தீ போன்ற சோதனை, அக்னி போன்ற சோதனை, தண்ணீர் போன்ற வெள்ளம் போன்ற இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் நம்ம கடக்கும் போது ஆண்டவர் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான இடத்தை ஆண்டவர் தர தலைமையுள்ளவர்களாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்துல 430 வருஷம் அடிமையா அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஆனா அவங்களை பிடித்து கொண்டு வருவது 40 வருஷம் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அதிலே ஆண்டவர் அற்புதமா நடத்தினார். பின்புதான் ஆண்டவர் கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு பாருங்க, அப்ப சோதனை வருவது நம்ம வாழ்க்கையில நல்லது. அது நம்ம சோதனத்தோடு துணியோடு அந்த சோதனையை சகித்து அந்த அக்கினி போன்ற அந்த போராட்டங்களை நம்ம மேற்கொண்டு நாம் ஒரு வளர்ச்சியை, ஒரு ஆசீர்வாதத்தை, விடுதலை அறிவிப்பதாக நாம் செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் இந்த தலை மேல ஏறி போனாங்க. ஆனா ஆண்டவரே செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டி. அப்போ ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே ஜெயத்தை தந்து, ஆண்டவர் நமக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை தந்து நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். ஆகவே அதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆகவே நாம் கர்த்தருடைய இடத்திலே அதிகமாய் கிட்டி சொல்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு விடுதலை தந்து செழிப்பான ஒரு இடத்தை ஆண்டவர் யார் வைத்திருக்கிறார்? நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம தான் உடைய சுதந்திரத்தின் பிள்ளைங்க, நம்ம தான் சுதந்திரவாதி. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யார் வச்சிருக்கிறார்? நமக்கு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? சோதனையை கண்டும் போராட்டமான சூழ்நிலையை கண்டு என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அநேகர் அந்த மாதிரி சூழ்நிலையை கண்டுதான் என்ன செஞ்சிடறாங்க? அப்படியே பின்னோக்கி போயிடுறாங்க. அப்படி இல்லாதபடி இன்னும் முன்னோக்கி சென்று நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, இக்கண்ட செய்யற பொருத்தனைகளை நம்ம நினைச்சு நிறைவேற்றணும். அநேக நேரங்களிலே ஆபத்தான சூழ்நிலை நம்ம பொருத்தனைகளை நம்ம செலுத்தி சொல்றோம். நான் அதை நம்ம நினைச்சு செலுத்துறோமா? நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் விடுதலை வந்து நம்ம அதை சொன்ன பொருத்தனை செலுத்துறோமா? அதை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 18வது வசனம், இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. அக்கிரம சிந்தை இல்லாம நம்ம இருக்கும் போதுதான், அப்புறம் நம்ம அப்படி ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவருடைய ஜபத்துக்கோ நம்முடைய சத்தத்துக்கோ ஆண்டவர் செவி கொடுப்பார். ஆகவே அக்கிரம சிந்தை எல்லாம் நாம் எடுத்துவிட்டு நாம் கர்த்தருக்கு முன்பதாக எவ்விதமாய் புகழ்ந்து ஆண்டவரை துதித்து பாடி, அங்கே சோதனையான அக்கினியான அந்த போராட்டங்களில் அந்த சோதனைகளை ஜெயத்துடன் நாம் ஜெயத்தோடு நம்ம வெற்றி பெற்று நாம் அங்கே ஆண்டவர் நம்மை சோதனையை விடுவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு நமக்கென்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்பு கொள்வோம். நம்மை ஆசீர்வதிப்பார். புதிய மாதத்திலே புதிய நாள் நாம் வந்திருக்கிறோம். நாளை கர்த்தர் நம்மோடு பேசும். வசனங்கள் யாத்ராகமம் 34:10 பக்கம் 115 பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 115 பக்கம். யாத்ராகமம் 34:10 வாசிக்கலாம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வருகிறது. புறஜாதிகள் காணாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. தேவ ஜனங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். கர்த்தருடைய செய்கையை ஜாதிகள் உணர்ந்து கொள்வார்கள். தேவ மகிமையின் வெளிப்பாடு உண்டாகிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உண்டாகிறது. பயங்கரமான தேவ செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. இன்றைக்கு சபையோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார்.
தேவனுடைய அதிசயங்களை அனுபவிக்கும் ஒரு வாழ்க்கை நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே 420 வருஷம் இருக்கிறவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு சென்றார். வழியிலே செங்கடல் இருந்தது. அமலேக்கியருக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அநேக ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக இருந்தார்கள். அநேக அற்புதங்களை தேவன் அவர்களுக்கு செய்தார். ஆண்டவர் மோசேயோடு சொன்னார், நான் உன்னோடு பேச வேண்டும், நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மலைக்கு ஏறி வான்னு சொன்னார். ஆனால் 40 நாட்கள் இருக்கிறார். ஆண்டவர் யாரோடு பேசுகிறார்? மோசேயோடு பேசுகிறார். அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்படுகிறது, மோசேயோடு பேசினது போல கர்த்தர் யாரோடு என்ன செய்யல? முகமுகமாய் பேசினார். மோசேயுடைய முகமே பிரகாசமானது. ஆனால் ஜனங்கள் அதற்காக மோசேக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. நீ எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கு என்று சொல்லி மோசேயிடத்திலே சொன்னார்கள். அப்போது மோசே சொன்னார், நீங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த தங்கங்கள், காதணிகள், கழுத்தணிகள் எல்லாம் கொண்டு வந்து நான் அவங்களுக்கு என்ன செய்கிற ஒரு தெய்வத்தை உண்டாக்கித்தேன். அல்லேலூயா. உடனே அவன் ஒரு பொற்கன்று குட்டியை உண்டாக்குறார். ஜனங்கள் வந்து ஈர்த்திலிருந்து நம்மளை கொண்டு வந்த தெய்வம் இவையில்தான் சொல்கிறார். ஜனங்கள் புசித்து குடித்து நிர்வாணமாகி இருந்தார்கள். ஆண்டவர் மோசே சொல்கிறார், மோசே சீக்கிரமா போ, ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவருடைய கரத்தினாலே அழகான உடன்படிக்கை பலகைகளை அவர்களுக்கு உண்டு பண்ணி 10 கட்டளைகளை அவன் தன்னுடைய கரத்தினாலே செதுக்கி கொடுத்தார். மோசே ஜனங்களுடைய துன்மார்க்கத்தை பார்த்தபோது தேவன் கொண்ட கற்பனைகளை அப்படியே நொறுக்கி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு வரமாட்டேன். நான் இனிமேல் உங்களோடு நான் வரமாட்டேன். அப்பொழுது மோசே சொன்னார், ஆண்டவரே, என் பெயரை வேண்டுமானால் ஜீவ புத்தகத்தில் நீக்கி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். நான் செத்தால் இவர் எஸ்தர் ராஜாத்தை ஜெபித்தால் நான் செத்தால் சாகிறேன். ஒரு ஜான் மார்க்ஸ் என்ற மனிதன் ஜெபித்தார், ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும், அல்லாவிட்டால் ஜீவனை எடுத்துக் கொள்ளும் என்று ஜெபித்தார். பவுல் சொல்கிறார், உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்றார். தேவர்களே, இன்னைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும வானம் இருக்கிறதா? அழிந்து போகிற ஜனங்களை எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் திருவிழா, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிற நாட்களிலே அமெரிக்கா பக்கத்தில் உள்ள ஒரு தேசத்திலே பூமி எதிர்ச்சி வந்த போது பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் உள்ள போய் இருக்கிற 1 லட்சம் ஜனங்கள் எரிச்சினார்கள், மாண்டு போயிருக்கிறார்கள் ஒரு செகண்ட்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே ஒரு ஆத்தும பாரம் தேவையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அழிந்து போகிற ஜனங்களை குறித்து என்ன செய்யணும்? ஒரு ஆத்தும பாரம் நமக்கு என்னது தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அழிந்து போகிற ஜனங்களை குறித்து, அழிந்து போகிற மக்களை குறித்து அல்லேலூயா ஆண்டவர் நாம் என்ன செய்யணும்? அழுது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்திலே ஆண்டவர் யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம். சீக்கிரம் சொல்லுங்க. யாரோடு? இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். வேற சொல்லுங்க. வேற யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? சொல்லுங்க பார்ப்போம். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. 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 அங்கே எஸ்ஐயா 54:10 வாசிக்கும்போது வாசிங்கள். எஸ்ஐயா 54:10 வாசிங்க. மனிதன் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெற்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்ன? சமாதான
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 2 தேசங்களுக்கு இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு சண்டை நடந்துச்சு. அப்போ சண்டையினால என்னாச்சு சொல்லுங்க? என்னாச்சு? சிலிண்டர் விலை, கேஸ் விலை, பெட்ரோல் விலை என்னாச்சு? கூடிச்சு. விலைவாசி எல்லாம் கூடிச்சு. நீங்க ஒரு சாப்பாடு கடையில போய் சாப்பிட்டீங்க 200 ரூபாய். சாதாரண ஒரு சாப்பாடு சாப்பிடுறது ஒரு வடை 20 ரூபாய், ஒரு டீ 15 ரூபாய். அப்ப எங்கேயோ நடக்கிற ஒரு யுத்தம் நம்முடைய தேசங்களை எரிச்சுகிறது. ஏழை தேசங்கள் எல்லாம் ரொம்ப தாறுமாறாக்கி வருகிறது. அப்போ ஆண்டவருக்கு சமாதானத்தை கொடுப்படிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 8:10 ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன்? புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 22:20 வாசிங்க பாருங்க. லூக்கா 22:20 வசனத்தை வாசிங்க. போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை. நீங்களாம் நானும் எதுக்குள்ள இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை என்பது சினிமா பாடல் பாடுறதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் நியூ கவுனர் என்று சொல்லி என்ன பண்றாங்க? சர்ச்சில படையப்பா பாடுறாங்க, விஜய் பாட்டு பாடுறாங்க, சபையில் ஆராதனையில பாடுறாங்க. ஒர்ஷிப்ல பாடி ஆரம்பிச்சா தேவ மகிமை 10 மடங்கு அதிகமா வரும். யார் வருவா சொல்லுங்க? சினிமா பாட்டு பாடல ஆரம்பிச்சா யார் வரும் சொல்லுங்களேன்? சாஸ்திரம் ஆண்டவர் வருவாரா? நாம என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? இளையராஜா, நீங்க என்ன உடன்படிக்கை பண்ணீங்க? ஓகே, வேற நீங்க எப்போ கல்யாணம் பண்ணீங்க? எப்போ கல்யாணம் பண்ணீங்க? தேசிய அப்ப என்ன பண்ணீங்க? அப்ப என்ன பண்ணீங்க? திருமண உடன்படிக்கை. வெளியா சொல்லுங்க. ரட்சிக்கப்படும் போது நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறோம். தேவனோடு ராஜாக்கள் உடன்படிக்கை பண்றாங்க. வெளியா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை தேவன் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுகிறார்? அதிசயங்களை செய்கிறவராய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எசாயா 43:18-19 பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதா? முந்தினவில்லை தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? புதிய என்ன செய்கிறார்? சொல்லுங்க. புதிய காரியங்கள் என்ன? புதிய காரியம் சொல்லுங்க. ஒரு கிருபை தருகிறார், சுகம் தருகிறார், நல்ல நல்ல அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அல்லேலூயா. எரேமியா 77:14 என்ன சொல்கிறது? எரேமியா 77:14 வாசிக்கிறோம். இன்னொருத்தர் எரேமியா 32 சங்கீதம் 27:14 எரேமியா 32:27 சீக்கிரம் வசனங்களை டக்கு வாசிக்க பார்க்கலாம். ஏறாது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அவனை செய்யக்கூடாது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் உபதியாவின் புஸ்தகம் தீர்க்கதரிசனம் சின்ன தீர்க்கதரிசனம் உபதியா 1:21 வாசிக்கலாம். உபதியா 1:21 ஏசாவின் பர்வதத்தை நியாயத்தீர்ப்பதற்காக ரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். 1:21 உபதியா 1:21 ஆண்டவர் அங்கே சொல்லும்போது சொல்கிறார், அற்புதங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிசயங்களை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறார். அல்லேலூயா. யோசுவா 3:5 இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் பக்கத்தில்
சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்லுப்பா? நீங்கள் உங்களை என்ன செய்யுங்கள்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தருடைய நடுவில் என்ன செய்வார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும்? இச்சைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில பாவம் எங்க நினைச்சு சொல்லுங்க? பக்கத்துல தான் நினைச்சு. இந்த போத்திபாருடைய மனைவி தினமும் அவரிடத்திலே வா நம்ம தவறா நடக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா, யோசேப்பு சொன்னா இத்தனை பெரிய பொல்லாங்கை தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதில் 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறபடி தேவன் தம்முடைய ஆயத்த பண்ணினவர்களை நான் காணவில்லை. அதுக்கு எப்போது அவர்கள் மனதில் இருந்தது தோன்றவில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் தம்மிடத்தில் ஆயத்தம் பண்ணினவர்களுக்கு காது கேட்கிறதும் இல்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நமக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார், அருமையான ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார், அருமையான சபையை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் செய்த காரியம். இது நாம் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 1:23 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை அவருக்கு என்ன பேர் இருப்பார்கள்? இம்மானுவேல் என்று. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்தேயு 28:20 சொல்லும்போது சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் ஆமென். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39:2 அவர் சொன்னார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமான் கண்டு அவனுக்கு என்ன செய்தார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரியசித்தி உள்ளவனாக. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க, நல்லவங்களா இருப்பீங்க, எல்லாம் செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லது ரோமர் 8:39 சொல்லுது, கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவர் யார்? No one can come against us. நமக்கு விரோதமா யாரும் நிக்க முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இசையா 61:7 ஆண்டவர் சொல்கிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக எட்டதனையான பலனை கொடுத்து வாசிங்க 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 மாசிக்கிறது. இசையா 61:7 சீக்கிரம் வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும். லட்சத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே ரெட்டிப்பான பங்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் விஜய் கொடுப்பான்னு சொல்லி விஜய்க்கு வர போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 126:2 சொல்லுங்க பார்க்கலாம். 122 வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. கர்த்தர்களுக்கு என்ன செய்தார்? எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு எப்படி என்ன செய்கிறார்? சொல்லுங்கம்மா. பெரிய காரியங்கள் செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? சொல்லுங்க. வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை தேவ சபையில் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமையால் நிறைந்தவர்களா இருக்கணும். சார்ல்ஸ் பின்னி, நீல் கூடி அவர்களெல்லாம் அவர்கள் நடந்து போகும்போதே ஜனங்கள் பாவ உணவடைந்து, ஐயோ நான் ரட்சிக்கப்படுவதே
செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழுது ஜெபித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தேவனோடு இருந்த பேதுரு, ஆண்டவர் சொன்னவனை கீழ்ப்படிந்த பேதுரு, ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக இயேசுவை அவன் மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணி ஓடி போன பேதுரு, ஆண்டவர் திரும்ப அவனை போய் பார்த்து கேட்டார், யோனாவின் குமாரனே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை அன்பு செலுத்துகிறாய் என்று சொல்லி கேட்டார். அங்கே 120 மேடையிலே இருந்தவர்கள் ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுரு அவன் எழுதி பிரசங்கம் பண்ணினபோது 3000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் பிலிப்பை கொண்டு பிரைஸ் தி லார்ட் சோதரர் ஆண்டவர் பட்டணத்திலே கொண்டு போன போது ஹalleluya, அங்கே இருந்த ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே பிரைஸ் எத்தியோப்பியா தேசத்து ராஜஸ்திரிக்கு அங்கே பிரைஸ் மந்திரியா இருந்தவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து திரும்ப ஓடிக்கொண்டிருந்தார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஓ பவுல் பட்டணங்கள் ஒரு கிராமங்கள் ஒரு போய் பிரசங்கத்தை அறிவித்த போது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் சொல்றாங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? புதிய காரியங்களை செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. எசாயா 43:18 19 என்ன சொல்றார்? முந்தினங்களை விதைக்க வேண்டாம், உருவங்களை ஆமே. இறைமையா 33:3 என்ன சொல்லுது? என் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுமொழி கொடுத்து நீ அறியாததும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2:5-17 என்ன சொல்கிறது? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவை ஒழிந்து போயின. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்திலே அதிசயங்களை அனுபவித்த மனிதர்கள் குறித்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆபிரகாம் சொல்லுங்க டக்குனே. மோசே, யோசுவா, எலியா, எலிசா, தானியேல் இவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய அதிசயங்களை அனுபவித்தார். பேதுரு, பவுல், ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னும் தேவன் அதிசயங்களை செய்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் தேவன் அற்புதங்களை செய்கிறாரா? இன்னும் தேவனால கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஹalleluya, ஹalleluya. தேவன் அதிசயம் செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. அடுத்து என்ன தேவை? விசுவாசம் தேவை. வேற என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. சொல்லுங்க, 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 சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். தெரியுதுல? சொல்லுங்க. வேற என்ன தேவை? கீழ்ப்படிதல் தேவை. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. தாழ்மை தேவை. ஹalleluya. உபவாசம் தேவை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஹalleluya. தேவன் என்ன பயங்கரமான காரியங்களை செய்வார்? சொல்லுங்க பாப்போம். தேவன் என்ன பயங்கரமான காரியங்களை செய்வார்? சொல்லுங்க. ஆண்டவர் நீதியிலே நியாயம் தீர்க்கிறார். ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. தேவன் என்ன செய்வார்? விடுதலை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கிற தேவன். ஹalleluya. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் எழுப்புதலை தருகிற தேவன். மகிமை உண்டாக்குகிற தேவன். ஹalleluya சொல்லுங்க. அந்த தேவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் செய்யும் காரியங்கள் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க தேவனோடு சேர்ந்து பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.